அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சார கட்டணம் எடுக்கும் பொழுது மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கிறத திட்டம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். இல்லத்தரசிகள் ரொம்ப முக்கியமான திட்டம். ஒரு 100 ரூபாய் சேமிச்சா கூட அது ஒரு 2 கிலோ அரிசி கிடைக்கும். அதே போல தட்கல்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள், 65,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது 1500 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதை உடனடியாக ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? இலவச மின்சாரத்தைக்காக இன்னும் 2 லட்சம் பேர் விவசாயிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி மின் இணைப்புகள் இருக்கும் போது 1.5 லட்சம் பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க மின்சார வாரியத்தில். இன்னைக்கு 3 கோடி மின் இணைப்புகள் இருக்குது, 70,000 பேர் தான் பணியாற்றுகிறார்கள். அப்ப எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களோ தற்காலிகமோ அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று எரிசக்தி துறை அதுல அந்த மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதுல குறிப்பாக நாங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுனா, தட்கல் முறையில பதிவு செய்திருக்கக்கூடிய 65,000 விவசாயிகள் தட்கல் முறையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் 2 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரை அவங்க மின்சாரத்துறைக்கு கட்டியிருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அது கிட்டத்தட்ட ஹார்ஸ் பவருக்கு ஏத்த மாதிரி 4 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி கட்டியிருக்காங்க. அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளுடைய நகையெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதுல 65,000 பேர் தட்கல் முறையில பதிவு செய்திருக்காங்க. இதன் மூலம் மின்சாரத்துறைக்கு 1500 கோடி ரூபாய் பணம் செலுத்தி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு அந்த இலவச மின்சாரம் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வரல. 50,000 பேருக்கு தான் மின்சாரம் இலவச மின்சாரம் கிடைக்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப மிச்ச பேருக்கு கிடைக்காதா? இல்ல அதற்கு முன்னாடியே ஒரு 2 லட்சம் பேருக்கு விவசாயிகள் பதிவு செய்திருக்கிறாங்க இலவச மின்சாரம் வேணும்னு. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு இலவச மின்சாரம் கேக்குறாங்க? இன்னைக்கு தண்ணி கிடையாது, அதாவது மழையில தண்ணி கிடையாது, மழையே கிடையாது. அதனால அவங்களுக்கு தண்ணி கிடையாது. ஏரி குளங்கள்ல தூர்வாரப்படாததுனால தண்ணீரோ இல்ல சேமிக்க முடியாது. அவங்க நம்பி இருக்கிறது ஒண்ணுதான், நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீரும் இன்னைக்கு அப்படியே போட்ட உடனே எல்லாம் வர்றது கிடையாது. முன்னாடி எல்லாம் 5 அடி 10 அடிக்கு கொஞ்சோண்டு போர் போட்டா கூட தண்ணி வந்துரும். இப்ப அப்படி கிடையாது. 200 அடி ஆழம் 800 அடி ஆழம்னு தண்ணி கீழே போயிடுச்சு. அப்போ அவங்க எங்க இருந்து தண்ணி எடுப்பாங்க? அதுக்கு மோட்டார் வேணும். அந்த மோட்டார் அவ்வளோ செலவாகுது. மின்சாரத்துக்கு அவ்வளோ செலவாகுது. நீங்க இலவச மின்சாரத்தை நம்பிதான் விவசாயிங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த 2 லட்சம் பேருக்கு இன்னைக்கு இலவச மின்சாரம் கிடையாது, வழங்கப்படல. அதுல ஏதோ 50,000 பேருன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 50,000 பேருக்கு தான் இலவச மின்சாரமா? அப்ப மிச்சம் இருக்கிற 1.5 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் இல்லைன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இது வரைக்கும் போட்டுட்டாங்க, அந்த குருவை விவசாயத்துக்கு போட்டிருக்காங்க. அறுவடை வருது இன்னும் 15 நாள்ல, செப்டம்பர் 15 20 அறுவடை எடுக்க போறாங்க. தண்ணியில இருந்தா தானங்க அறுவடை எல்லாம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாம எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தோம். எரிசக்தி துறை மூலம் இலவச மின்சாரம் கிடைக்கும்னு. அது கிடைக்காததுனால எப்படி விவசாயிங்க அந்த கடன் பிரச்சனையை ஈடுகட்ட போறாங்கன்றத பார்க்கணும். இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்த ஒரு அறிவிப்பு. அதே சமயம் பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில ஒரு வருஷமும் மின்சாரத்துக்கு ஏத்துறாங்க. மின்சார கட்டணம் ஏறிக்கொண்டேதான் இருக்கிறது. அப்ப 1.5 லட்சம் கோடியாவது மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்திருக்கணும். 10,000 கோடி தான் கடன் இருந்தது. அதாவது கடந்த வருடங்கள்ல 10,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அப்ப 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணுமே. இன்னைக்கும் அதே 10,000 கோடி கடன் இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களை நாங்க பாத்துட்டு இருந்தோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாகனம் கொடுக்கறது சர்ச்சையாகிட்டு சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசும்போது இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லைனாங்க. பாமகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்க தயாராகிறீங்களா இல்ல வேண்டாம் அது அப்படின்னு சொல்ல தயாராகிறீங்களா? ஒரு கட்சியோட நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க. பாமக நிலைப்பாடு அதுல என்ன? சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லார்கிட்டயும் வாகனங்கள் இருப்பதனால நாங்க 2 பேருமே வாகனம் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்களுடைய என்ன ஒரு கோரிக்கைன்னா, எங்களுடைய அப்ப வாகனத்துக்காக ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வாகனத்துக்காக எங்க 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்ததுன்னா அதை எங்க ஊர்ல ஒரு அரிசி நெல் கொள்முதல் கோடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலான்னு இருக்கும். வேற ஒண்ணும். நன்றி.
Thank you.